துணையான இடையீர்ப்புகள். துணையான இடையீர்ப்புகள். முதலான பிணைப்புல நாங்க பங்கீட்டு வழி பிணைப்பு, ஈதட் பிணைப்பு, ஈதட் பங்கீட்டு வழி பிணைப்புன்னு சொல்லுவோம். இதை நாங்க பிணைப்பு, அயன் பிணைப்பு, உலோக பிணைப்பு. உலோக பிணைப்பு. இதுல துணையான இடையீர்ப்புகள்ல ஒன்னாவது இருமுனைவு, முனைவு, இருமுனைவு கவர்ச்சி விசை. இருமுனைவு, இருமுனைவு இடையீர்ப்புகள். சரியா? இதுல வார ஒரு டைப் தான், இதுல ஒரு டைப் தான் யாருன்னா ஹைதரசன் பிணைப்பு. நான் படிக்கக்குள்ள விளங்கும் உங்களுக்கு. ஹைதரசன் பிணைப்பு. ரெண்டாவது அயன் இருமுனைவு. அயன் இருமுனைவு இடையீர்ப்புகள் அல்லது அயன் இருமுனைவு கவர்ச்சி விசைகள் என்று சொல்லுவோம். மூணாவது இருமுனைவு தூண்டிய இருமுனைவு. நாலாவது அயன் தூண்டிய இருமுனைவு. அஞ்சாவது கலைவு விசை அல்லது வந்தர் வாலிசுவின் கவர்ச்சி. கலைவு விசை அல்லது வந்தர் வாலிசுவின் கவர்ச்சி அல்லது லண்டன் போர்ஸ்னு சொல்லுவோம். லண்டன் கவர்ச்சி விசை சொல்லிடலாம். அதுக்கு நாங்க பேர் கொடுப்போம். ஓகே, அது தனியே பார்க்கக்குள்ள நாங்க பார்ப்போம். அப்ப துணையான இடையீர்ப்புக்குள்ள இந்த 5 பத்தி நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த பங்கீட்டு வழி பிணைப்புல நாங்க படிக்க போற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒன்னாவது லூயிஸின் கட்டமைப்பு. லூயிஸின் கட்டமைப்பு ஒன்னாவது. இரண்டாவது பரிவு கட்டமைப்பு. கட்டமைப்பு படிக்க போறோம். மூணாவது பரிவு கலப்பு கட்டமைப்பு. பரிவு கலப்பு. பரிவு கலப்பு கட்டமைப்பு. நாலாவது வெஸ்பர் கொள்கை. வெஸ்பர் கொள்கை. அஞ்சாவது பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணத்துக்கு முன்னுக்கு நாங்க போட்டுக்கொள்வோம் கலப்ப ஓடருக்கு போவோம். கலப்பு அதுக்கு பிறகு போடுவோம்
பிணைப்பு கோணம். ஏழாவது பிணைப்பு நீளம். எட்டாவது இங்க எழுதுறேன், நீங்க அதை கீழே எழுதிட்டு போங்க. எட்டாவது மின் எதிர்த்தன்மை. ஒன்பதாவது இருமுனைவு திருப்புத்திறன். பத்தாவது மூலக்கூறுகளின் முனைவுத்தன்மை. தன்மை. ஓகே, எழுதிக்கோங்கம்மா. இது அவ்வளவுத்தையும் நாங்க படிச்சு முடிவோம் என்றால் எங்களுக்கு இந்த பாடம் முடியுது. சரியாமா? ஓ சார். ஓகே, இப்ப நாங்க பாடத்துக்குள்ள வருவோம். இது அவ்வளவுத்தையும் படிப்போம் என்றால் இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்ப நாங்க அறிமுகம், இந்த பாடத்துல அறிமுகம் தான் இது நாங்க இப்ப பார்த்த பகுதி. இப்ப வந்தீங்க என்று சொன்னால் டால்டன் அணுக்கொள்கை எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த டால்டன் அணுக்கொள்கைக்கு முன்னால அணுக்கள் பற்றி எந்த விதமான ஆராய்ச்சிகளும் பெரிய அளவுல மேற்கொள்ளப்படல, ரிசர்ச் செய்யப்படல. டால்டன் அணுக்கொள்கைக்கு பிறகுதான் என்ன செய்யப்படுது என்றால் அணு பற்றி ஆராயப்படுது. அந்த டால்டனினுடைய அணுக்கொள்கையில ஒன்று பார்த்திருப்பீங்க, மூலகங்கள் அல்லது அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட சேர்மானங்கள்ல சேர்ந்து சேர்வைகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த இடம்தான் டால்டன் இந்த பிணைப்புகளோட தொடர்பு படுத்தி பேசப்படுகிற முதலாவது விஷயம். இப்ப ஆரம்ப காலத்துல இந்த பிணைப்புகள் எப்படி உருவாகுது அப்படின்னு சம்பந்தமாக சொல்ற நேரம் இது ஒரு விசையாக காணப்பட வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதாவது ரெண்டு அணுக்களுக்கு இடையில ஏதோ ஒரு விசை காரணமாகத்தான் இந்த பிணைப்புகள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆரம்பத்துல நம்பப்படுது. அதுக்கு பிறகு அணுக்கள்
வந்து அதாவது அணுக்கள வலுவளவு ஓட்டு இலத்திரன்களை எண்ணிக்கையோட தொடர்புபடக்கூடிய வகையில இந்த பிணைப்புகள் உருவாக்கப்படுது சொல்லி என்ன செய்யப்படுது